காரில் வைத்து மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு தகவல் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் காரில் அழைத்து சென்று மாணவியை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சோலை நகரில் பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுவையில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் மேலும் ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதில் ஈடுபட்ட அரசு பள்ளி ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அடுத்த கல்மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் கிருஷ்ணசாமி அப்பகுதியில் உள்ள வேறு ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார்கள் எழுந்துள்ளது. காரில் வீட்டுக்கு அழைத்து செல்வதாக மாணவியை கூப்பிட்டு சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி இதுகுறித்து பெற்றோரிடம் தெரிவிக்கவே காவல் நிலையத்தில் இதுகுறித்து பெற்றோர்கள் தகவல் கொடுத்ததால் தங்கள் விவரங்கள் வெளியே வந்துவிடும் என அஞ்சிய பெற்றோர் நேரடியாக கல்வித்துறையில் புகார் அளித்தனர். இதனை விசாரித்த கல்வித்துறை அதிகாரிகள் தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தனர். அதனை அடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிட்டுள்ள உத்தரவில் 1965ஆம் ஆண்டு மத்திய சிவில் சர்வீஸ் வகைப்படுத்துதல் கட்டுப்பாடு மற்றும் மேல்முறையீடு துணை விதிகளின்படி கல்வித்துறை செயலருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் கிருஷ்ணசாமியை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வரவுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர் மீது இதேபோன்று புகார்கள் எழுந்து பிரச்சினைக்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது.